மிகவும் பழைய காலத்தில் கேரளத்தின் பண்டாளம் அரசர் ராஜசேகரருக்கு மகன் இல்லை. தெய்வீகச் சாமர்த்தியத்தால் சிவனும் விஷ்ணுவின் மோகினி ரூபமும் இணைந்து பிறந்த சிறுவன் பம்பா நதிக்கரையில் கிடைத்தான். ஒரு முனிவர் அவனுக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார். அரசர் அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். சிறுவயதிலிருந்தே அவன் அதிசயமானவன். தன் குருவின் குருடும் மௌனமுமான மகனுக்கு பார்வையும் பேச்சும் அளித்தான். அரசின் அமைச்சர் சதி செய்து அரசியை நோயாளியாக நடிக்கச் செய்தான். அவளுக்கு சிகிச்சைக்காக புலியின் பாலை வேண்டுமெனக் கூறப்பட்டது. மணிகண்டன் காடு நோக்கி புறப்பட்டான். அங்கு அவன் வீரன் வாவரைச் சந்தித்தான். போருக்குப் பிறகு வாவர் அவன் தெய்வீகத்தால் கவரப்பட்டு நண்பனும் பக்தனும் ஆனான். பின்னர் அவன் அசுர அரசகுமாரி மகிஷியை வென்று அவளுக்கு விடுதலை அளித்தான். தேவர்கள் புலி வடிவம் எடுத்து அவருடன் பண்டாளம் திரும்பினர். அனைவரும் அதிசயித்தனர். அரசியின் சதி வெளிப்பட்டது. மணிகண்டனின் தெய்வீகம் வெளிப்பட்டது. அப்போது அவன் அரசருக்கு ஆணையிட்டான், சபரிமலையில் கோவில் கட்டுங்கள். 41 நாள் விரதம் இருந்து 18 புனிதப் படிகளை ஏறுவோர் மட்டுமே ஆசீர்வாதம் பெறுவர். சுவாமி சரணம்.